பாஜகவுக்கு அலீம் புகாரி சார் வணக்கம் சார். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படக்கூடிய சதி இது அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுவரை எந்த புகாரை நீங்கள் இப்படி ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கீங்க, பேசிட்டு மட்டும்தானே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூட நீங்கள் போய் எலெக்ஷன் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் இதை விசாரிக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு அச்சப்படக்கூடிய அளவிற்கு அபாயகரமானதா சார் இப்ப நடத்தக்கூடிய இந்த சார் நடவடிக்கை? அதாவது இப்ப என்டையராகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஐஆரோ அல்லது தேர்தல் ஆணையத்திற்கோ யாருக்கும் இங்க ஒரு தனிப்பட்ட பகை என்பது கிடையாது. சரி. மாறாக அதே மாதிரி எஸ்ஐஆர் ப்ராசஸுமே இதற்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டா கூட 2002க்கு பிறகு, அதாவது 2004 தேர்தல் நடக்குது. அப்ப வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4,72,52,271 வாக்காளர்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்து அதற்கு பின்னால 2006 அது 4,66,63,352 குறையுது. அன்னைக்கு யாரும் இந்த கேள்வியை எழுப்பல. காரணம், தேர்தல் ஆணையம் நடுநிலையாக நடந்தது. இப்ப பிரச்சனை, இந்த ப்ராசஸ் செய்யற தேர்தல் ஆணையம் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்கிறதா அல்லது ஆணவ போக்கோடு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொள்கிறதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன்னா அதுக்கப்புறம் 2009 கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அகைன் குறைஞ்சது. 4,66,000 இருந்து 4,16,000 குறைஞ்சது இதே தமிழ்நாட்டுல. அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இது இப்போ எனக்கு முன்னால் பேசிய பாஜகவுடைய சகோதரர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, இதற்கு முன்னால பலமுறை எஸ்ஐஆர் நடந்திருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனால் இதற்கு முன்னால ஏதாவது ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 65 லட்சம் பேருடைய வாக்கு இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு பின்னால அது உச்சநீதிமன்றத்துல வழக்கா போய் நீங்க ஆதார் எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவர்களை கட்டாயப்படுத்தி ஏன் அதை கன்சிடர் பண்ணுது உச்சநீதிமன்றம்? அப்ப நீங்க அன்லாஃபுல்லா, சட்டவிரோதமா, நியாயம் இல்லாம உண்மையான குடிமக்களை, வாக்காளர்களை நீங்க நீக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கடந்த காலங்கள்ல பேசுறப்ப எங்களுக்கு இதன் மீது சந்தேகம் வந்துச்சுன்னா we will never hesitate to strike down the entire process அப்படின்னு சொன்னதை யாரும் மறக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு 21,53,000 பேரை மீண்டும் சேர்த்தது பீகார்ல. இதற்கு முன்னால ஏதாவது எஸ்ஐஆர்ல அப்படி நடந்திருக்குதா? இதுக்கு முன்னால எத்தனை எஸ்ஐஆர் நடந்திருக்குது? ஏன் அதுல எல்லாம் கேள்வி எழுப்பல அப்படின்னா, 65 லட்சம் பேரை நீக்கிட்டு அதற்கு பின்னால 21,53,000 பேரை சேர்த்த வரலாறு இந்த எஸ்ஐஆருக்கு தான் உண்டு. ஏன்னா இதில் ஏதோ ஒரு காரணத்தோடு, அதாவதுங்க ஒண்ணு இதுல கோர்ட் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாக்குறப்ப அடிஷன் டெலிஷன் ரெண்டும் இருக்கணும், அதான் நியாயமா இருக்கும். ஆனா இங்க என்மாஸ் டெலிஷன் தான் நடந்திருக்குது அப்படின்னு கோர்ட் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட்டுடைய வார்த்தை இது. அப்போ ஒரு பீகார் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் என்மாஸ் டெலிஷன், நிறைய பேரை நீக்கியதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிரச்சனை என்ன, தனக்கு சாதகம் இல்லாத மாநிலங்களில் என்மாஸ் அடிஷனை பார்க்க போறோம். அதை நான் சும்மா நானா சொல்றேனா அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த அறிவிப்பு நடந்தது. திங்கட்கிழமை ஞானேஷ்குமார் அறிவிக்கிறார், நாங்க நாளையில இருந்து நீங்க உங்களுடைய வெப்சைட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வெஸ்ட் பெங்காலுடைய அபிஷியல் வெப்சைட் 7,62,00,000 பேர் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல அபிஷியல் வெப்சைட்டை தொடர்ந்து ஆக்சஸ் பண்ணவே முடியல. நீங்க என்னென்ன தரவுகளை கொண்டு நீங்க பாக்கணுங்கிறத வெப்சைட்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஏதோ எதேச்சியா அது நடக்குது அப்படின்னா கூட அதற்கு பொறுப்பெடுத்து பார்க்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை பத்தி கவலைப்பட்டதாக எந்த தரவும் இல்லை. ஒண்ணு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய செய்திக்கு வருவதாக இருந்தா, இப்ப எஸ்ஐஆர் நான் சொன்னேன், பீகார்ல உள்ள எஸ்ஐஆர்ல அதிகப்படியான மக்களை நீக்கினார்கள். நம்ம ஏற்கனவே வைத்த குற்றச்சாட்டு போல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்தும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் நீக்கணும் அப்படின்னு குறி வச்சுதான் இதுல செஞ்சாங்க. இப்ப இங்க வடநாட்டவர்களை அல்லது தங்களுடைய கொள்கை ஏற்றவர்களை, அங்கு டெலிட் செய்யப்பட்டவர்களை இங்க கொண்டு சேர்க்கணும், இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போது இனி நடக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல என்னென்னலாம் நாங்க கன்சிடர் பண்ண போறோம், பீகார்ல இருந்து நமக்கு கிடைச்ச பாடத்தின்படி நம்ம என்னென்னலாம் கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவின்படி ஃபர்ஸ்ட் என்ன கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இனிமே இன்க்ளூஷன் தான் நடக்க போகுது, வெரிஃபிகேஷன் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த இப்ப நடக்க போற எனிமரேஷன் ஃபேஸ்ல நேஷன் வைடு எஸ்ஐஆர் 12 ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணி நடக்க போறதுல இன்க்ளூஷன் பண்ண போறோம். ஏன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஒன்லி பேசிக் இன்ஃபர்மேஷன் டு எஸ்டாப்ளிஷ் கண்டினியூட்டி.
உங்களால கண்டினியூட்டியை ப்ரூவ் பண்ணா போதும் உங்களுக்கு வாக்குரிமை தரப்படும். இது நம்பர் 1. ரெண்டாவது, பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் மாதிரி இல்லாம இனி நடக்க போற எஸ்ஐஆர்ல 2 புது காலம்கள் ரீடிசைன் பண்ணி சேர்த்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இது எதற்காக அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய லிங்க வந்து லாஸ்ட் ரிவைஸ்டு ரோல், இதற்கு முன்னால எங்கேயாவது ஒரு எஸ்ஐஆர்ல எப்பயாவது ரிவைஸ் பண்ண எஸ்ஐஆர்ல அவங்களுக்கு இருந்தா போதும், அவங்கள நம்ம சேர்த்துக்க முடியும் அப்படின்னு புதிய 2 காலமே எதற்காக சேர்க்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இப்ப புதுசா. அப்ப மூணாவதா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் 2003 ரோல்ல பாத்தீங்கன்னா இன்டைரக்டா நீங்க ஏதாவது ஒரு லிங்கை வந்து ஒரு உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தரோடு உங்களுடைய லிங்கை நீங்க 2003 எஸ்ஐஆரோட தொடர்புபடுத்திட்டா போதும், உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வாக்குரிமை கிடைத்து விடும். இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, எந்த ஸ்டேட்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் நவ் அலோட் எக்ஸிஸ்டிங் எலக்டர்ஸ் டு கனெக்ட் த நேம்ஸ் டு த ரோல் ஆஃப் எனி ஸ்டேட்ஸ் last intensive revision and not just the one where they currently reside. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அங்க மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இதற்கு முன்னால இருந்த எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தவரா, இது எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் கடந்த முறை பீகார் எஸ்ஐஆர்ல இல்ல. ஓகே, இப்ப இனி நீங்க தமிழ்நாடு எடுக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க அதை உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சாலே போதும், உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறார். இப்ப அவர் வந்து who is now registered as a voter in சென்னை. இப்ப அவர் வந்து சென்னையில வந்து ஒரு ஓட்டரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறார் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டிலேயே தொடரலாம். எப்படி தொடரலாம் அப்படின்னா, அவர் தன்னுடைய அல்லது தன்னுடைய பெற்றோருடைய அல்லது தன்னுடைய உறவினர்கள் வெஸ்ட் பெங்காலுடைய 2002 எலக்டோரல் ரோல் நடந்துச்சு இல்லையா, அந்த 2002ல நடந்ததை ப்ரூவ் பண்ணிட்டா போதும், அதுல தன்னுடைய பெற்றோர்களுடையதோ அல்லது தங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்ததாக ப்ரூவ் பண்ணா போதும், அவருக்கு இனிமே நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரின் வாயிலாக அவர் தமிழ்நாட்டில் வாக்குரிமையை பெற முடியும். இதுவும் பீகார் எஸ்ஐஆர் ஒண்ணா. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேட்டர்னை மாத்தி, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப இந்த முறை வந்து எந்த ஸ்டேட்டுடைய எலக்டார் ரோல்ல வந்து கடந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் மாதிரி இல்லாம பீகார்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2003க்கு பிறகு இருந்த எல்லோரும் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை காட்டணும். நல்லா புரிஞ்சுக்கணும், பீகார் எஸ்ஐஆர்ல 2003க்கு பிறகு யார் யாரெல்லாம் வாக்குரிமை பெற்றவராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை காட்டணும். ஆனால் இனி தமிழ்நாடு உட்பட, வெஸ்ட் பெங்கால் உட்பட, கேரளா உட்பட நடக்க இருக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல அப்படி தேவையில்லை. 2003க்கு பிறகு எந்த மாநிலத்தில் நடந்த எஸ்ஐஆர்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அதை காட்டினாலே போதுமானது, அவர்களுக்கு வாக்குரிமை தரப்படும் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, பீகாரை பொறுத்தவரை நீங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ண வேண்டியது உங்க வேலை இல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு கடந்த உச்சநீதிமன்றம் வந்து கடுமையா கண்டிச்சதை பார்த்தோம். அப்ப இந்த முறை என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பற்றிய அப்ரோச் இல்லாம, அது வந்து சென்ட்ரலுடைய டெஸ்ட், நாங்க சிட்டிசன்ஷிப் அப்ரோச் பண்ண போறது இல்ல, இந்த முறை நாங்க வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலே போதும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்காங்க. இப்ப இது எல்லாமே அதே மாதிரி மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நியூ அப்ளிகன்ஸ் பீகாருடைய எஸ்ஐஆர்ல ஃபார்ம் 6 வந்து சப்மிட் பண்ணணும். 18 வயதை கடந்தவராக இருப்பாரே ஆனால் அவர் ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணுவதாக இருந்தால் அவர் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அடுத்து வரக்கூடிய கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட்ல தான் கொண்டு வர முடியும் எஸ்ஐஆர் டைம்ல. ஆனால் இப்ப நியூ அப்ளிகன்ஸ் யாராக இருந்தா 18 வயது அவர்களுக்கு பூர்த்தியாக இருந்தால், இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரில் அவர் வடநாட்டவராக இருந்தாலும், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவராக இருந்தாலும், பீகாரை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, அவர் நேரடியாக வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாற்றங்கள் அனைத்தும் எதை காட்டுகிறது? இது எல்லாத்துக்கும் மேல இது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த எஸ்ஐஆர் பீகாருடைய எஸ்ஐஆர்ல வந்து பிஎல்ஓக்கள் பீகாருடைய ஸ்டேட் ரோல மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த முறை இனிமே என்ன அப்படின்னா, எந்த ஸ்டேட்ல, ஏன்னா அடுத்த ஸ்டேட்ல அவர் வந்து எஸ்ஐஆர் ரோல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காராங்கிறது ரிலேட் பண்ணணும் இல்லையா, அதனால இனி நடக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல, அடுத்து நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலையோ கேரளாலையோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல எல்லா ஸ்டேட்டினுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய ஆக்சஸும் அவங்களுக்கு தரப்படும். அப்ப இது வந்து கடந்த பீகாரில் நடந்தது ஒரு மாதிரி. அப்ப அதுதான் நான் சொல்றேன், பீகாரில் நடந்தது கொத்து கொத்தாக நிறைய பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். புரியுது. தமிழ்நாட்டில் நடக்க போவது கொத்து கொத்தாக நிறைய பேரை தகுதி கொடுக்கணும். அப்பதான் புதிதாக வாக்காளர்களை நம்ம கொண்டு வர முடியும். அப்ப இதுல என்ன அப்படின்னா, இப்ப பிஎல்ஓக்களுக்கு நாங்க வந்து சிஓஸ் சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுல அப்ரோச் கொடுப்போம். இந்த கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், புரியுது, மற்ற எல்லாமே
இந்த முறை தமிழ்நாட்டுக்காக வரக்கூடிய எஸ்ஐஆர் என்பது பீகாருடைய எஸ்ஐஆர் மாதிரி இருக்காது. பீகார்ல அவர்களுக்கு எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமா எதை வேண்டும் அதை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து வேற செய்ய பார்க்கிறார். ஓகே சார், ஓகே சார். இதை ஆதரிப்பதற்கான தர்க்கங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வைத்தார். அவங்க சொல்லக்கூடியது ஓரளவு ஏற்கக்கூடிய ஒன்றா சார்? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்க ஏற்புடையதாவே வச்சுக்கிட்டா கூட ஒரு குளறுபடிகளோடு நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் மூலமாகத்தான் உங்களுக்கு நடந்த அந்த ஒரு அநீதியாவே அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த அநீதிக்கும் ஆளுகின்ற மாநில அரசுக்கு சம்பந்தப்படுத்த முடியாது. காரணம் அதுவும் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது தான். அப்ப ஒரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் எனக்கு இப்படி நடந்திருக்குது, இதனால நான் ஒரு 100 சொச்ச ஓட்டுல வந்து என்னுடைய வெற்றி வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னும் பொழுது அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுதுன்னா, இந்த எஸ்ஐஆர் நடத்திட்டு இருக்கேன்ல அதை இப்ப வந்து நடத்துறேன் அப்படின்னு. ஆனா அந்த எஸ்ஐஆர் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ எனக்கு முன்னால் பேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டுச்சுங்கிறார். நான் ஒரு ஓபன் சேலஞ்ச். உச்ச நீதிமன்றத்தில் இத்தனை நாட்கள் நடந்த விவாதங்களில் அந்த வழக்கில் எதையெல்லாம் பேசப்பட்டது என்று சொன்னால், ஆதார் கார்டை நீங்க ஏன் கன்சிடர் பண்ணல அப்படிங்கறத வந்து ஓங்கி முழங்குச்சு உச்ச நீதிமன்றம். அதற்கான பதிலை கடைசி வரை தேர்தல் ஆணையத்தால் தர முடியவில்லை. அதனால் தான் லட்சக்கணக்கான மக்கள் தகுதி இழப்புக்கு உள்ளானார்கள். ஒண்ணு. அதே மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய நிறைய பேரை செத்துட்டதா சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். உச்ச நீதிமன்றத்துல ஏன் உங்களால கொண்டு வந்து நிறுத்த முடியுமா என்று சவடால் விட்டு, தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக வழக்காடிய வழக்கறிஞர் சவடால் விட்டு, அதற்கு பிறகு யோகேந்திர யாதவ் வந்து 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தினா, அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா இன்சைட் தி கோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. யார் கடைசியில டிராமா பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய எந்த வழிகாட்டுதல்லையும் உங்களுக்கு ஏற்கனவே எலக்டர் ரோல்ல அல்லது ஏற்கனவே இருந்த எஸ்ஐஆர்ல உங்களுக்கு தொடர்பு இருந்தால் போதுமானது, நீங்கள் எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் இங்கு வாக்குரிமை கிடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலோ வழிகாட்டுதலிலோ கேள்வியிலோ எங்காவது ஒரு இடத்தில் அப்படி இருந்ததாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நண்பர் எனக்கு நிரூபிக்கிட்டோம். ஒண்ணு. ஆனால் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, 6 புள்ளிகளில் உத்தரவு தந்தது உச்சநீதிமன்றம். என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணணும், தலைமை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல வந்து இதை வெளியிடணும், அதிகப்படியாக பார்க்கப்படக்கூடிய பீகாருடைய லோக்கல் பேப்பர்ல இத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிடணும், அந்த விளம்பரத்தை வெளியிடணும், அதை டிவில வெளியிடணும், லோக்கல் செய்தித்தாள்ல வந்து அந்த புரிகிற மொழியில அதை வெளியிடணும், லோக்கல்ல இருக்கக்கூடிய பூத்துகள்ல வந்து அந்த பூத்து வாரியா எத்தனை பேருடைய பெயர் விடுபட்டு இருக்குதோ அத்தனை பேருடைய பெயரை ஒட்டி அதன் பக்கத்துல புரியுற மாதிரி எழுதணும். நீங்க உங்களுடைய ஆதார் கார்டுடைய காப்பியை எடுத்துட்டு வந்தா உங்களையும் தேர்தல் வாக்காளர் பட்டியல சேர்க்கப்படும் எழுதணும்னு சொன்னாங்க. செஞ்சுட்டாங்க தேர்தல் ஆணையம். எதை சொன்னார்களோ அதை செய்யல. இவன் என்ன சொல்றாங்கன்னா, எதை சொன்னாங்களோ அதை செய்யல, மாறாக கேள்விகளை எழுப்பக்கூடிய புது மாதிரியான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அதிமுகவுடைய தோழர் சொன்னாங்க ஒரு விஷயம், நாங்க வந்து இது வந்து திமுகவினுடைய அரசியல் எனக்கு எப்படி புரியல அப்படின்னு சொன்னா, வைக்கிற சார்ஜ் தேர்தல் ஆணையத்தின் மேல ஏதோ ஒரு வகையில் ஒன்றியத்திலே வந்து மேல ஆட்சியில பிஜேபி இருக்குது, இருக்கக்கூடிய 3 தேர்தல் ஆணையரை நியமிக்கிற முறையை வந்து பிஜேபி வேணும்னே மாத்துச்சு, அது வந்து சந்தேகத்திற்குரிய சஸ்பிஷனா இருக்குது, அந்த 3 பேருக்குமே ஏதோ ஒரு வகையில பிஜேபி தொடர்பு இருக்குன்னு எழுப்புற கேள்வியாவது ஒரு வகையில நியாயம் இருக்கும். அப்ப தங்களுக்கு தங்களுடைய டிநகர்ல இருக்கக்கூடிய தங்களுடைய நிர்வாகிக்கு ஏற்பட்ட கோளாறுக்கு, பிரச்சனைக்கு, அந்த அநீதிக்கு அந்த தேர்தல் ஆணையத்தோடு தானே முறையிடணும் நியாயமா பார்த்தா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, அனுராக் தாக்கூர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, இங்க மட்டுமா நடந்திருக்கு, ஸ்டாலினுடைய வெற்றியே வந்து செல்லாதுதான், அவரே வந்து அப்படிதான் நிறைய வாக்கு விழுந்திருக்குது, பிரியங்கா காந்திக்கு அப்படிதான் விழுந்திருக்குது, ராகுல் காந்திக்கு அப்படிதான் விழுந்திருக்கு, அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியுதா? அப்ப நாங்க வைக்கிற சார்ஜ் அவர் அக்செப்ட் பண்றாரு. அப்ப தேர்தல் ஆணையம் முறையில்லை என்பதைத்தான் இங்க சொல்ல வர்றோம். அது ராகுல் காந்திக்கு நடந்திருந்தாலும் பிரியங்கா காந்திக்கு நடந்திருந்தாலும் யார் பொறுப்பேற்கணும்? தேர்தலில் ஒரு முறைகேடு நடந்தால் அது யார் பொறுப்பு? அப்ப இங்க வாங்க, அந்த பொறுப்பே தேர்தல் ஆணையத்துடையது. அந்த பொறுப்பை உணர்ந்து எஸ்ஐஆரை நியாயமாக நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் முறையாக நடத்தவில்லை அப்படின்னும் பொழுது தனக்கு நடந்த அநீதிக்காக அதிமுகவும் எங்களோட சேர்ந்துல நிக்கணும் நியாயமா பார்த்தா. ஆமாங்க, ஒரு 65 லட்சம் பேர் நீக்கினா வந்து 21 லட்சம் பேர் சேர்க்கிறீங்களே, அந்த வழக்குன்னு ஒண்ணு போடலன்னா அந்த 21 லட்சம் பேருடைய வாக்குரிமை எங்க போறது அப்படின்னு நியாயமா அதிமுக குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது நம்பர் 1. ஆனா இதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிறாங்க. என்னன்னா, இது வந்து இப்பயா வருது, டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரும் அப்ப பாருங்க, எங்க அதுக்கு முன்னால அப்ப கேள்வி கேட்க கூடாதா? ஏன் உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனைனா உயர்நீதிமன்றம் போங்க, உச்ச நீதிமன்றம் போங்க. ஓ, அப்ப நீங்க செய்யறத தப்பா செய்வீங்க, அதை வந்து யார் விழிப்பதற்கு முன்பும் விழிப்புணர்வோடு கேள்வி கேட்டா பொறுமையாயிரு, ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்தை தான் நீங்க நாடி வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லுவது எந்த வகையிலான நியாயம்?
அப்ப நீங்க செய்யற தவறு, அப்ப தவறுன்னு ஏத்துக்கிறீங்களா குறைஞ்சபட்சம்? அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். ஏன்னா அவங்களும் நம்ம கூட தமிழ்நாட்டில் அண்ணா போன்ற பெரியவர்களுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய கட்சி என்பதனாலும், ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி என்பதனாலும் அவங்களுக்கும் தெளிவா தெரியும். விழிப்புணர்வு மிக்க கட்சிங்கிறதுனால இது தவறு என்று நல்லா தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருப்பதனால் அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை நிலைப்பாட்டையும் நியாயப்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவங்க அதை கட்டாயப்படுத்துறாங்க. அதனாலதான் அதை ஏத்துக்கிறாங்க. அதான் சார், இது வந்து ஒரு சீரியஸ், ஒரு பேட்டர்ன். இன்னைக்கு நேற்று இது நடக்கல. தேர்தல் ஆணையம் என்பது மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாவுக்கும் சேர்ந்து வர வேண்டிய தேர்தலை வந்து மழை பெய்ய போதுன்னு காரணம் காட்டி மகாராஷ்டிரா தேர்தலை 6 மாதங்கள் தள்ளி வைத்து பாஜகவினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக நின்றது. அதே மழை பெஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே எஸ்ஐஆர் வந்து இத்தனை கோடி பேருடைய எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து 25 நாள்ல நடத்தி முடிச்சது. ஓகே. அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து 50 லட்சத்துக்கும் மேலாக வந்து புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு ஆதித்யா தாக்கரே வந்து மக்களுக்கு அழகா விளக்கி காட்டினார். 1 கோடி வாக்காளர்கள் வந்து வித்தியாசப்பட்டு நிக்குது. இப்படி முழுக்க முழுக்க முறைகேடுகளின் குவியலாகவும் முறைகேடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் எப்படி நியாயமானதாக இருக்கும்? எனவே அந்த தேர்தல் ஆணையத்தை வந்து நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் மீது அதிக கவனம் வேண்டும். உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களையும் கூட அது காதல் வாங்கிக்கிட்டதா தெரியல. பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்துதான் முழு டைரக்ஷன் வாங்கி அது செயல்படுது. இதை எல்லா மாநில கட்சிகளும் தங்களுடைய பாகுபாடுகள் தாண்டி, தன்னுடைய கூட்டணி தர்மங்கள் தாண்டி இதை எதிர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படும். சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.